பாசமிகு தம்பி மாண்புமிகு அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களுக்கு வணக்கம். ஏன்னா அவர் எப்போது நம்ம அமைச்சர் கூப்பிட்டானே தம்பின்னு கூப்பிடுங்க பாரு, உங்களை பார்க்க வரேன்னா உங்கள் ஆஃபீஸ் வரேன் பாரு, அந்த அளவுக்கு ஒரு எளிமையான ஒரு அன்பான நட்பான அமைச்சர் நமக்கு கிடைச்சிருக்காங்க. நான் முதல்வரை சந்தித்த போது அவர்கிட்ட நான் சொன்ன ஒரு விஷயம் இதுதான். சார் மிக்க நன்றி, தமிழ் எங்களுடைய தெரிஞ்ச அரசியல் வரலாற்றில் முதல் முறையாக சினிமா பற்றி தெரிஞ்ச, சினிமாக்காரர்களை தெரிஞ்ச புரிஞ்ச நட்பான ஒருத்தர் சினிமாத்துறைக்கு அமைச்சராக கொடுத்துருக்கீங்க, நன்றின்னு நான் அவர்கிட்டயே சொன்னேன். அதனால் ஒரு மட்டற்ற மகிழ்ச்சி. ஏன்னா இவ்வளவு ஃப்ரெண்ட்லியான ஒரு அமைச்சரை நாங்கள் இவ்வளோ வாழ்நாளில் சந்திக்கல. எல்லோரும் தூரமாக நிற்பாங்க, ஒரு வணக்கம்னு சொல்லுவோம், அதோட சரி. தவிர இந்த மாதிரி வாங்கண்ணேன்னு கூப்பிடுற ஒரு அமைச்சர் எங்களுக்கு இல்லை. அதுமில்ல இந்த சினிமா துறை தெரிந்த அமைச்சர்களுக்கு இது வரைக்கும் வந்ததில்லை. ஏன்னா நாம் போய் ஒன்றுனே விளக்குவோம், அது அவங்களுக்கு புரியாது. அது நம்ம என்ன கேட்குறோமோ அது கரெக்டாக போய் ரீச்சே ஆகாது. அது ஏன்னா அவங்களுடைய பல்வேறு வேலைகளில் இது கவனம் செலுத்த முடியல. இது மேலே ஒரு பேஷன் வேணும்னு நம்ம சொல்லுவோம்ல, ஒரு சினிமா மேலே ஒரு லவ் இருக்கணும், அப்போ தான் அதை செய்ய முடியும். அப்படி சினிமா மேலே அளவற்ற காதல் கொண்ட ராஜ்மோகன் அவர்கள் நம்ம துறைக்கு கிடைச்சது நம்முடைய பெரிய அதிர்ஷ்டம். அதுக்காக மீண்டும் ஒரு முறை இங்கே முதல்வருக்கு நன்றி சொல்லிக்கிறோம். பியோரா யூனியன் அப்படின்றது எங்களுடைய சினிமாவோட ஒரு ஆணிவேர் மாதிரி. ஒரு படம் எடுக்கலான்னு யோசிக்கும் போது முதல்ல பிஆரோட இருந்து ஆரம்பித்து படம் முடித்து ரிலீஸ் ஆகி சக்ஸஸ் மீட்டு அதனுடைய தொடர்ச்சிகள் வரைக்கும் எங்களோட ட்ராவல் பண்ணுற மிக முக்கியமான ஒரு பார்ட் எங்களுடைய வலதுகரம் இந்த பிஆர்ஓஸ். அவங்க நல்லா இருந்தால், அந்த யூனியன் நல்லா இருந்தால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் ஒற்றுமையாக இருந்தாலும், நீங்கள் பலமாக இருந்தாலும் எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. நான் உங்களுடைய சங்கத்தை ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுக்கு நிறைய ஐடியாஸ் கூட முன்னாடி கொடுத்துருக்குறோம். அந்த மாதிரி இன்னும் உங்களுடைய நிறைய ஃபண்ட்ஸ் சேர்க்கறதுக்கெலாம் நிறையா பிளான் நானே சொன்னேன். அதையெல்லாம் நீங்கள் இந்த வாட்டி எக்ஸிக்யூட் பண்ணி இன்னும் சங்கத்தை பலப்படுத்தி நல்ல ஒரு தயாரிப்பாளருக்கு மேலும் இந்த தமிழ் சினிமா வளர்ச்சிக்கு நீங்கள் உதவணும்னு கேட்டுக்கிறேன். அதே மாதிரி நான் ராஜ்மோகன் சார் அவர்கள் இந்த இடத்துல நம்ம அவரை வச்சுக்கிட்டு இந்த சினிமா துறைக்கு என்ன நடந்திருக்குன்னு நம்ம சொல்லணும். ஒரு 15 நாள் முன்னாடி செக்ரட்டரியேட்டில் ஒரு மீட்டிங்காக கூப்பிட்டு, துறை சார்ந்த மீட்டிங் கூப்பிட்டுருந்தாங்க. அவர் அருண் ஐஏஎஸ் அவர்கள் தலைமையில் ஒரு மீட்டிங். நம்ம மனோஜ் பரமஹம்ச அவர்கள் கலந்துக்கிட்டாங்க. நாங்கள் எல்லோரும் போயிருந்தோம். ரொம்ப அழகாக சொன்னார் அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் நமக்கு. இனிமேல் ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணால் எல்லா செக்ஷன் என்ஓசியோட பர்மிஷன் உங்கள் மெயிலுக்கு சேரும், உங்கள் வாட்ஸ்அப்புக்கு சேரும். மெயில் இருக்கிறது எனக்கு ஒரு மாதம் டைம் கொடுங்க, அதை வாட்ஸ்அப்பை கன்வெர்ட் பண்ணி தரேன். இனிமேல் எந்த ஆஃபீஸ்லையும் உங்கள் ஆளுங்க போய் ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜரோ ஒரு பிஆர்ஓ நிற்கக்கூடாது. ஒரு பைசா யாருக்கும் நீங்கள் கொடுக்கக்கூடாது. எந்த ஸ்டேஷன்லையும் நீங்கள் காசு கொடுக்கக்கூடாது. நீங்கள் நிம்மதியாக ஃபில்ம் பண்ணணும். எங்களுக்கு சிஎம் ஸ்ட்ரிக்டாக ஆர்டர் போட்டிருக்கார், இதை நாங்கள் செஞ்சு கொடுக்குறோன்னு சொன்னாங்க. எனக்கு இதெல்லாம் கனவா நனவானே புரியல நம்மளுக்கு. ஏன்னா அப்படி அல்லால்பட்டிருக்கோம். ஒரு பர்மிஷனுக்கும் நம்ம படுற பிரச்சனைகள் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. அதெல்லாம் தாண்டி நீங்களாம் எதுக்கு வரக்கூடாது, என் நம்பர் எடுத்துங்க, எல்லாம் ரெண்டு பேசுங்கன்றாரு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர். நம்ம எந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் வரைக்கும் ஃபோனில் பேசியிருக்கோம், நம்ம யாரை பார்த்து பேசியிருக்கோம்? அதெல்லாம் இல்லவே இல்லை. அதனால் நம்ம ஒரு பெரிய பொற்காலம் நமக்கு கிடச்சிருக்கு. சரி, இதை முறையாக பயன்படுத்திக்கிறோம். அதுக்கு நம்முடைய தமிழ் சினிமா வரலாற்றில் இதுதான் இந்த காலம்தான் இது பொற்காலம். தமிழ் சினிமாவுக்கு என்ன வேணுமோ செஞ்சு கொடுக்குற அதை புரிஞ்ச ஒருத்தர் நம்மளோட இருக்கார். அதனால் நம்முடைய கோரிக்கை என்பதெல்லாம் உரிமையாக கேட்குற மாதிரி நம்ம அவர்கிட்ட கேட்கலாம். அது என்னென்னலாம் மேக்ஸிமம் பாசிபிலிட்டிஸ் இருக்கோ எல்லாத்தையும் அவர் நமக்கு பண்ணி கொடுப்பார். இன்றைக்கு கூட ஒரு படப்பிடிப்பில் கலந்துக்கிட்டு தான் அங்கேருந்து நேரம் அங்கே வரேன். ஷூட்டிங் ஒரு பப்ளிக் பிளேஸில் நடக்குது. முன்னாடியெல்லாம் ஒரு போலீஸ் வண்டி வரும், அதுக்கு கொடுக்கணும். அப்புறம் டிராஃபிக் வண்டி வரும், அதுக்கு கொடுக்கணும். பெட்ரோல் வண்டி வரும், அது கொடுக்கணும். இன்றைக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டில் நான் இருந்தேன். 3 வண்டி நின்னாங்க, பார்த்தாங்க, போயிட்டாங்க. ப்ரொடக்ஷன் யாராவது பேர் இல்லை, சும்மா பார்க்க வந்தேன், நீங்கள் போங்க, நீங்கள் ஒருத்தர் கூடங்க ஒரு டிஸ்டர்பன்ஸ் பண்ணல. இந்த ஏரியாவுக்கு நான் வந்திருக்கேன், நான் தான் இந்த ஏரியாவுக்கு வஸ்தாது, நம்ம பேட்டையில் எடுக்கிறீங்க, நம்ம இதில் எடுக்கிறீங்க, அதெல்லாம் எதுவுமே இல்லை. இதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது. சர்ன்னு 2 வண்டி நிற்குது. அந்த ஏரியா எம்எல்ஏ, தமிழக வெற்றி கழகத்தினுடைய எம்எல்ஏ செந்தில்குமார் இறங்குறாரு. ஷூட்டிங் நான் ப்ரொடக்ஷன் மேனேஜரை கூப்பிட்டாரு. எங்கள் தொகுதியில் நீங்கள் படம் எடுக்கிறீங்க, ரொம்ப மகிழ்ச்சி, அடிக்கடி வரணும், எந்த தொந்தரவு வந்தாலும் என்னையா தம்பியை அசிஸ்டண்ட்டை கான்டாக்ட் பண்ண நம்பர் கொடுத்துட்டு யாருக்கு 5 பைசா பணம் கொடுத்துறாதீங்க, இது எங்கள் முதல்வருடைய உத்தரவுன்னு அவர் சொல்லிட்டு அவர் வண்டியை எடுத்து போயிட்டு இப்படி ஒரு எம்எல்ஏவா என்ன நடக்குது நம்ம ஊரில்? இப்படி எல்லாமே எங்களுக்கு பிரமிப்பாகவே நடந்து கொண்டிருக்கு. அடிக்கடி கிள்ளி பார்த்துக்க வேண்டியிருக்குது, கனவா நனவான. அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஆட்சியை கொடுத்து கொண்டிருக்கிற நம்முடைய முதல்வரோட ஆட்சியில் இருக்கிற நம்முடைய ராஜ்மோகன் சாருக்கு மிக்க நன்றி. இவ்வளோ பேஷண்ட்டாக நீங்கள் இவ்வளோ வேலைக்கு நடுவில் இவ்வளோ சிரமமாக இருக்கீங்கன்னு உங்களை பலமுறை நேரில் பார்த்தேன். எத்தனை வேலை போல அப்படின்ட்டு அதெல்லாம் தாண்டி நீங்கள் எங்களுக்காக இவ்வளோ நேரம் கலந்துக்கிட்டீங்க. எங்களுடைய கோரிக்கைகளை நிதானமாக ஆராய்ந்து என்னென்ன பெஸ்ட்டு முடியுமோ எல்லாம் பண்ணி கொடுங்க. தமிழ்குமரன் கேட்டது மாதிரி முதலாளிகளுக்கு இடமில்லைன்றதை எங்கள் வருத்தமான விஷயம். எல்லா தொழிலாளர்கள் அமைப்புகளுக்குமே எல்லாருமே தனித்தனி இடம் வச்சுருக்காங்க. நான் முதலாளிகளை பற்றி யோசிக்கலை, அதெல்லாம் வேணான்னு. அது இந்த ஆட்சியில் எங்களுக்கு ஒன்று நடந்தால் அது முதலாளிகளுக்கு கிடைத்த கௌரவமாக எடுத்துக்கொள்வோம்.
அது எங்களை புரிந்தவர்கள் அறிந்தவர் நீங்கள் நிச்சயமாக செய்து கொடுப்பீர்கள். மற்றபடி இந்த பத்திரிகை தொடர்பாளர் அனைவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவித்து நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். பிஆர்ஓ அப்படின்றவங்க ஒரு படத்தோட கடைசி மக்கள் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்குற பங்கு உங்களோடது. ஒவ்வொரு திரைப்படமும் மக்கள்கிட்ட போய் சேர்றதுக்கு நீங்கள் எடுக்கிற முயற்சி, நீங்கள் கொடுக்குற உழைப்பு ரொம்ப அற்புதமானது. அதனால் இந்த சங்கத்தோட தேர்தல் இந்த விழாவில் கலந்துக்கிறதுல ஒரு எழுத்தாளர் சங்கத்தோட உறுப்பினராக, தலைவராக, இல்லை நான் ஒரு தனிப்பட்ட இயக்குனராக நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஸோ இதிலேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க தம்பி யுவராஜோட தலைமையில் இருக்கிற டீமுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். உங்களுக்குள்ள ஒற்றுமையும் சந்தோஷமும் எப்பவும் நிலைத்து நிற்கட்டும். சங்கத்தை நல்லபடியாக பார்த்துக்குங்க. அடுத்த லெவலுக்கு சங்கத்தை கொண்டு போங்க. இது என்னோடய வேண்டுகோள். அடுத்ததாக இந்த நிகழ்ச்சிக்கு மத்தியில் அமர்ந்து ரொம்ப மென்மையாக எல்லாரோடையும் நல்ல சிரிப்போட அன்போடு உட்கார்ந்து அத்தனை பேர்த்துக்கும் தோழமையோடு பழகிக்கிட்டு இருக்க அமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். எல்லாரும் கேட்குறாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேண்டுகோள். ஸோ நாங்கள் எழுத்தாளர் சங்கத்துக்கு இப்போ தான் வந்திருக்கோம். எங்களோட குழு எங்களோட பொறுப்பை ஏற்று ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கும் சில கோரிக்கைகள் இருக்குது. ஆனால் அதை நாங்கள் சுயநலமாக இங்கே கேட்காம உங்கள்கிட்ட நேரடியாக கேட்டுக்கிறோம். அப்புறம் இங்கே பொதுவாக கேட்க வேண்டியது என்னென்னா, திரைத்துறையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. நீங்கள் பார்க்கும்போது நாங்கள் எல்லோரும் சிரிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் தனியாக வீட்டுக்கு போய் உட்காந்தா ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு யோசனையில் மூழ்கிக்கிட்டு இருப்போம். ஒரு திரைப்படம் எடுத்த தயாரிப்பாளர் அதை எடுத்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு 1000 தடைகளும் பிரச்சனைகளும் இருக்குது. ஒரு படத்தை எடுத்த இயக்குனர் அந்த படத்தை முடிக்கிறதுக்குள்ளே இருக்க பிரச்சனைகள் நிறையா இருக்குது. ஸோ நிறைய பிரச்சனைகள். அதாவது ஆக்சுவலி சிவா சார் சொன்னது கரெக்ட். என்னென்னா, இந்த 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 இண்டஸ்ட்ரியை புரிந்து கொண்ட ஒருத்தர் எங்களுக்கு அமைச்சராக கிடைச்சது. அதை முதல்வர் கொடுத்ததுக்கு உண்மையிலே பெரிய ஹாட்ஸ் ஆஃப் சல்யூட். ஏன்னா அவங்க தான் இதை தீர்க்க முடியும். நாங்கள் இதுக்கு முன்னாடி எத்தனையோ ஆட்சிகளில் நாங்கள் எங்களோட கோரிக்கைகளை வச்சுருக்கோம். சிலது நிறைவேற்றிருக்காங்க, நிறையாவது நிறைவேற்ற முடியலை. ஏன்னா அதுக்கு அவங்க பக்குவமாக உட்காந்து பேசலை. இங்கே நீங்கள் எங்களுக்கு ஒரு குழு உருவாக்கி என்ன பிரச்சனைகள் இருக்குது, இதை எப்படி சால்வ் பண்ணலாம். இங்கே அண்ணே ஒரே நிமிஷம். இங்கே எல்லாரும் பிழைக்கணும். படம் ப்ரொடியூஸ் பண்ணும்போதே நாங்கள் வரி கட்டிடுறோம். ஆர்டிஸ்ட்லேருந்து நம்ம லொக்கேஷன்லேருந்து எல்லாத்துக்கும் வரியை கொடுத்துட்றோம். ஆனால் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கே தடுமாறும் பொழுது வரி அரசாங்கத்திற்கு போயிடுது. ஆனால் அதை எடுத்த தயாரிப்பாளரோ எடுத்த இயக்குனரோ தேங்கி நிற்கும் போது அவனுக்கு வாழ்க்கை யார் கொடுக்கறது? அப்படின்றப்போ இங்கே பிறந்த ஒவ்வொருத்தனுக்கும் வாழ உரிமை இருக்குது. அப்போ அந்த வாழ உரிமையை ஏற்படுத்தி கொடு அப்படின்னு தான் அரசாங்கத்திட்ட நாங்கள் எங்களோட வரியை செலுத்தி ஒரு சல்யூட் அடிக்கிறோம். அதுக்கு எங்களுக்கு ஒரு வாழ்க்கை வேணும். அப்படின்னா எல்லாரும் பிழைப்பதற்கான வழியை அரசு உருவாக்குவதற்கு நீங்கள் திரைத்துறைக்கு ஒரு குழுவை உருவாக்கி அதன் மூலம் ஒரு 10 நாள் 15 நாள் எங்களோட டிஸ்கஷன் பண்ணிங்கன்னா என்னென்னலாம் இருக்குது, எப்படியெல்லாம் அதை சரி பண்ணலாம். இங்கே எப்படி எல்லாரும் சார் சொன்னார்லப்பா, ஒரு போலீஸ்காரர் வர்றாரு, வேணான்னு சொல்கிறாரு, சல்யூட் அடிக்கிறாரு, யாரும் கேட்க மாட்டாங்க போங்கன்னு சொல்கிறார். அதே போல் ஒரு நாள் இங்கே திரைத்துறையில் எல்லாரும் நல்லா இருக்காங்க, எல்லாரும் பிழைக்கிறாங்க, எல்லார் படம் ஓடுது, எல்லா இயக்குனரும் நல்லா இருக்காங்க, எல்லா தயாரிப்பாளரும் வீடு இருக்குது அப்படின்ற நிலைமை வரணும்னா அது இந்த காலகட்டத்தில் நடந்தால் தான். இந்த காலகட்டம் தான் அதுக்கு சரியான காலம். ஏன்னா எங்கள் எல்லாரோட விஷயத்தையும் உற்று நோக்கிற தெரிஞ்ச ஒவ்வொரு நாள் ஷூட்டிங்கில் என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்ச ஒரு முதலமைச்சர் அங்கே உட்காந்துருக்கார். ஸோ அவர் மூலமாக தான் எங்களுக்கு இதில் விடிவு காலம் வரும்னு நாங்கள் நம்புகிறோம். ஒரு சாதாரண இயக்குனராக நான் அதை உங்கள்கிட்ட முன்வைக்கிறேன். இதுக்கு என்ன நீங்கள் முயற்சி எடுத்தாலும் அதில் முதல்ல கூப்பிடுறாள் என் பெயராக இருந்தால் நான் சந்தோஷப்படுவேன். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு வணக்கம். இங்கே இருக்கிற எல்லா பெரியவங்களுக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இங்கே இருக்க. நாங்கள் எவ்வளோ தான் உருட்டி புரண்டு படம் எடுத்தாலும் அந்த மக்களுக்கு கொண்டு போகிறது நீங்கள் தான். உங்கள் எல்லாத்தையும் ஒரே ரூமில் பார்த்து ஒரு நன்றி சொல்லலாம் தான் எனக்கு தோணுச்சு. என்னோடய வாழ்த்துக்கள் யுவராஜுக்கும் எல்லா வின்னர்ஸ்க்கும். நான் ரொம்ப க்ளோஸ் குவார்ட்டர்ஸில் ஒரு படம் நிறைய பேர்த்தோட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். வந்த டைம்லேருந்து ஒரு படத்தை எப்படி மக்களுக்கு கொண்டு போகணுன்னு ட்ரை பண்ணி அந்த ப்ரெஷர் எல்லா ஃபோன் கால்ஸையும் எடுத்து எப்படி கொண்டு போகிறாங்கன்னு நான் பார்த்துருக்கேன். நிறையா க்ரியேட்டிவிட்டியும் நிறையா வரும். போர் தொழிலில் போய் யுவராஜ் என்ன பண்ணாருன்னு நான் பார்த்தேன். வேர்ட் ஆஃப் மவுத்னால தான் இது போகணுன்னாரு, அதே தான் நடந்தது. ஸோ பல க்ரியேட்டிவிட்டி, அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங். நான் இப்போ கூட அந்த ஷாலுக்கு பதிலாக டவல் போடுறது தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அப்போ கூட சார் சொன்னார், அட்லீஸ்ட் இதில் ஏதாவது யூஸ் இருக்கும், ஷால்னால ஒன்றும் நடக்காது அப்படின்னு உதயகுமார் சார் சொன்னார். அதே மாதிரி அவுட் ஆஃப் த வேர்ல்டாக ஒருத்தர் பண்ணார். ஆர்எஸ் கார்த்திகேயன் சார் 3 துண்டோடு வந்தார். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு தான் சார்ந்தது இந்த க்ரியேட்டிவிட்டி.
வருங்காலத்தில் நிறைய படங்கள் நம்ம ஒர்க் பண்ணலாம். உங்கள் எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள். ஒற்றுமையாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச். தென்னிந்திய திரைப்பட பத்திரிகை தொடர்பாளர் யூனியன் எலெக்ஷனில் வெற்றி பெற்ற அற்புதமான தலைவர் யுவராஜ் யங்ஸ்டர், எல்லாம் யங்ஸ்டர்ஸு ஜெயிச்சிருக்காங்க. அதில் ஒருத்தர் விஜய் முரளி நவ மாதிரி, பொருளாளர் வி.கே. சுந்தர் மற்றும் இந்த அணியினர் புவனேந்திரன், சதீஷ்குமார், பாலசுப்ரமணியம், எம்பேரில் ஒருத்தர் ஆர்.வி. உதயகுமார், கிளாமர் சத்யா, மதுரை செல்வம், மதிவொலிக்குமார், நிகில் முருகன், ராமானுஜம், நிதிஷ் ஸ்ரீராம், சதீஸ்வரன், பரணி, அப்புறம் மறைச்சிட்டாங்க, அதனால் தெரியல, ஆகிய அனைத்து நல் உள்ளங்களுக்கும் வெற்றி பெற்ற உங்கள் அனைவருக்கும் எனது நல்வாழ்த்துகள். இதில் என்னென்னா, இந்த சங்கத்தை முதல்ல உருவாக்குனது யார்? டைமண்ட் பாபுவோட அப்பா இல்லையா? அதுக்காகவே ஒரு கௌரவ தலைவராக டைமண்ட் பாபு அவர்களையும் அப்புறம் சுரேஷ் சந்திரா அவர்களையும் நீங்கள் போட்டது ரொம்ப மிக சிறப்பான விஷயம். ஏன்னா எல்லாரையும் இணைத்து எல்லாரையும் அணைத்து செல்வது தான் ஒரு நல்ல தலைமை பண்புக்கு அழகு. அதை நீங்கள் செஞ்சுருக்கீங்க. அதே உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி. ரவி மரியா சொன்ன மாதிரி இருக்கிற எல்லா மெம்பர்களுக்கும் இன்றைக்கி விருது கொடுத்துட்டீங்க, எல்லாத்தையும் நீங்கள் கௌரவிச்சிருக்கீங்கன்றது ரொம்ப சிறப்பு. இப்படி தான் இருக்கணும் சங்கம்னா. எந்த போட்டியும் பொறாமையும் இல்லாமல், எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் எடுத்த ஒரு திரைப்படத்தை மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்காக உழைக்கிற உங்களுக்கு எனது உளமார்ந்த வாழ்த்துகள், நன்றி. ஏன்னா திரையுலகம் உள்ளவரை உங்களுக்கு நன்றி செலுத்தி கொண்டே இருக்கும். ஏன்னா நீங்கள் எப்படி கடைசி வரையில் சில கம்பெனி காசே கொடுக்க மாட்டாங்க, அதை மட்டும் நீங்கள் வெளியவே சொல்ல மாட்டீங்க. வெளியே சொன்னால் கேவலமாயிடும் அப்படின்னு அடுத்தவனுக்கு வர்றதையும் கெடுத்து விட்டுறக்கூடாதுன்ட்டு மனசுக்குள்ளேயே வச்சுருப்பீங்க. போகிறவெல்லாம் திட்டுவான், எனக்கு தெரியும். உங்களுக்கும் எனக்கும் உள்ள தொடர்பு தான், வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் நான் கொடுக்காம விட்டதில்லை, எங்கள் கம்பெனிலாம் கொடுக்காம. பட் இருந்தாலும் சிறப்பாக செயல்படக்கூடிய உங்களுக்கு இன்னும் மென்மேலும், இன்றைக்கி இருக்கிற சினிமா ஒரு வாரம் ஓடுற படம், 2 நாள் ஓடுற படமாக குறைந்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் பல நாள் ஓடக்கூடிய திரைப்படங்களாக மாற்றுவது எப்படி என்பதை நீங்கள் முனைப்போடு செயல்படணும். உங்கள் கையில் தான் இருக்குது. அதே மாதிரி எல்லாரும் அமைச்சர் என் அன்பு சகோதரர் ராஜ்மோகன் அவர்களுக்கு நிறைய கோரிக்கைகள் இன்னும் நிறைய இருக்குது, வந்துகிட்டே இருக்குங்க. நீங்கள் ஒன்றும் அதை பற்றி பயப்படாதீங்க. நான் முதல்ல நானும் செல்வமணி சாரும் போகும்போது அவர் சொன்னானே, உங்களுக்கு ஏதாச்சும் என்ன கேளுங்கண்ணே, அதான் சொன்னார் அவர். அதனால் செய்கிற மனப்பான்மை இருக்கிற தலைவன் இருக்கிற வரையில் நம்ம கேட்காமையே செய்வாங்க. நம்ம கேட்டாலும் அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. நீங்கள் கேட்காமையே நாங்கள் செய்வோன்ற தலைமை இன்னைக்கு தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறது. அன்பு சகோதரர், நான் தான் சொன்னேன், நான் ஒரு சின்ன விஷயத்தை சொல்கிறேன். நானும் எத்தனையோ முதல்வர்களை பார்த்துட்டேன், போய் பார்த்துருக்குறோம், க்யூவில் நின்று பார்த்துருக்கோம், பார்க்க முடியாமையும் வந்திருக்கோம். ஆனால் திரு ஜோசப் விஜய் அவர்களை பார்க்கும்போது, எனக்கு முதல்வராக பார்க்கும்போது என்னால் பேச முடியல. கண்ணே, நான் உன்னை என்னன்னு கூப்பிடுறது அப்படின்னு. உண்மையிலுமே நான் உன்னை என்ன முதல்வர்னு கூப்பிடுறதா, ஐயான்னு கூப்பிடுறதா? அவர் இளம் வயதினராக இருக்கும்போது எனக்கு தெரியும் என்னன்னு கண்ணே கூப்பிடுறது அப்படின்னு. இப்போ சொன்னீங்க பாரு கண்ணேன்னு, அப்படி தானே, நான் உங்கள் கண்ணு தானே, என்னை கண்ணனே கூப்பிடுங்கன்னு சொன்ன ஒரே முதல்வர் இன்றைய எளிமையான நமது முதல்வர். உண்மையிலுமே நான் அப்படியே கண் கலங்கிட்டேன். யாருங்க அப்படி சொல்லுவான்? எல்லாரும் கேட்டாங்க, என்னங்க அதிமுக விட்டு இங்கே வந்துட்டீங்கன்னாங்க. எங்கள் குடும்பத்துக்கு வந்திருக்கிறேன்னு சொன்னேன், அவ்வளோதான். ஜோசப் விஜய் அவர்கள் நமது குடும்பம், அவ்வளோதான். அவர் கூட நம்ம நிற்காம வேற எவையா நிற்பான்? நம்ம எல்லாரும் நிற்கணும். அவர் 41 பேரை பலி கொடுத்துட்டு பரிதவிச்சுக்கிட்டு இருந்த காலம், அடுத்த நாளே இதே இடத்துல இதே அரங்கத்தில் அவர் மீது எத்தனையோ குற்றச்சாட்டுகள் பறந்து கொண்டிருக்கிறது. அப்பவும் நான் சொன்னேன், இந்த திரையுலகம் மட்டுமில்லை, நான் மட்டுமில்லை, அனைவரும்
திரு ஜோசப் விஜய் அவர்களுடன் தான் நிற்க வேண்டும், அதுதான் நமது கடமை என்று சொன்னேன். ஸோ இறைவன் சும்மா விடலை. 2 வருஷத்தில் ஒரு கட்சி ஆரம்பித்து அது ஆட்சியை பிடித்த ஒரு சரித்திரத்தை உருவாக்கி மக்களிடத்திலே இப்படி ஒரு பேர். கோயம்புத்தூர்லேருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாரு, பிரதர் நம்ம வருஷம் வந்து ஸ்கூலுக்கு பணம் கட்டுவோம்ல மாமூல், அது இல்லை பிரதர், எனக்கு ஃபோன் வருது, வீட்டுக்கு வருது ஃபோனு, நீங்கள் வந்து பர்மிஷன் உங்களுக்கு ரெடி, வந்து வாங்கிட்டு போங்கன்னு. அந்த மாதிரி துறைக்கு ஒரு அமைச்சர் நமது துறையிலிருந்து வந்திருக்கிறாருன்னா ராஜ்மோகன் அவர்களுக்கு வாழ்த்துகள். ஏன்னா படிக்கிற குழந்தைங்க படிக்கிற ஒரு பள்ளிக்கூடத்துக்கு லஞ்சம் வாங்குகிற கவர்மெண்ட் உலகத்தில் இருந்திருக்குன்னா அதுக்காக நம்ம வெட்கப்படணுமே தவிர, இன்னைக்கு அந்த நிலைமை மாறி ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு ஃபோன் பண்ணுறான், ஒரு பில்டர் ஃபோன் பண்ணுறான், அண்ணே 5 பைசா செலவு இல்லாமல் எனக்கு பிளான் ஓகே ஆயிடுச்சுண்ணே. எப்பேற்பட்ட விஷயம்! உண்மை இது இன்னும் சிறப்பாக நடைபெற்று கொண்டே இருக்கும். அதற்கு ராஜ்மோகனை போன்ற மிகச்சிறந்த சிந்தனையாளர்கள், அவங்க வந்து அவர் அவ்வளவு கடினமாக உழைச்சிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு கொடுத்துருக்கிற துறைகளை பாருங்கள். கல்வித்துறை இது சாதாரணமான விஷயம் அல்ல. எவ்வளவு கண்ணும் கருத்துமாக இருந்து பார்க்க வேண்டிய ஒரு துறை. ஒவ்வொரு துறையிலும் முதலமைச்சர் இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா, காலையில் அவர் எந்திரிச்சு என்ன பண்ணுறாருன்னு தெரில பாவம். 6 மணிக்கு உட்காந்து என்னென்ன துறையில் என்னென்ன நடக்குது, என்னென்ன நடக்கணும், என்னென்ன அநியாயங்கள் நடந்தது, எதை சரிப்படுத்தணும், இதுக்கு எத்தனை பொருட்செலவாக நம்ம எக்கானமி என்ன, இத்தனையும் திங்க் பண்ணிட்டு இருக்கிற ஒரு முதலமைச்சர் இருக்கிறாருன்னா அது திரு ஜோசப் விஜய் அவர்கள் மட்டும்தான். நமது மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கண்ணுறக்கம் இல்லாமல் பணி செய்து கொண்டிருக்கிறார் என்பது மட்டும் நமக்கு புரிகிறது. ஏன்னா எனக்கு தெரியும் கவர்மெண்ட்டில் என்னென்ன ஒவ்வொரு துறையிலும் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். அத்தனை மீறி ஒரு அற்புதமான ஆட்சியை கொடுத்து கொண்டிருக்கிற இந்த அரசுக்கும் அதில் ஒரு அங்கமாக இருந்து அற்புதமாக செயலாற்றி கொண்டிருக்கும் நமது அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களுக்கும் நான் மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இந்த இடத்துல நாம் வந்து நம்மளுக்கு அது வேணும், இது அவங்களுக்கு தெரியும் நம்மளுக்கு என்ன வேணும்னு. இன்றைக்கி எல்லாம் தியேட்டரில் ஒரு ஷோ தான் ஓட்டுறாங்க. அட்லீஸ்ட் எந்த சின்ன படமாக இருந்தாலும் ஒரு 4 ஷோ ஓட்ட சொல்லணும். அது உங்களால் முடியும். ஒரு ஷோவோட ஒரு படத்தை கொலை பண்ணுறாங்க பாருங்கள், அதை மாற்றணும். அதுதான் மெயின். முதலியாவது ஒரு ஒரு 30 தேட்டர் கொடுத்தாலும் 30 தேட்டர் 4 ஷோ ஓடினா தாங்க ஏதோ ஒரு டைமில் அந்த படத்தை பார்த்து நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு கணிக்க முடியும். ஸோ அந்த ஒரு நிலைமையை மாற்றினாவே சினிமா உருப்பிட்டுன்னு நினைக்கிறேன். நிறைய விஷயம் இருக்குது. இந்த தென்னிந்திய திரைப்பட பத்திரிகை தொடர்பாளர் யூனியன் மிகச்சிறந்து விளங்க வேண்டும். அனைவருக்கும் எனது அன்பான வாழ்த்துக்களை சொல்லி, இந்த மேடையில் அமைந்திருக்கும் நம்ம சூப்பர் ஸ்டாரோடைய வாரிசு நம்ம டி சிவா அவர்களும், நமது செல்வமணி அவர்களும், நமது தயாரிப்பாளர் இங்கேயே ஒரு மீட்டிங் போட்டு வேலையை முடிச்சிடலான்னு நினச்சி சொல்கிறேன். அதனால் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.